அனைவருக்கும் வணக்கம். நேற்று இந்த மூலாதார சக்கரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக அதற்கு அடுத்த சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி பார்க்கலாம். சுவாதிஷ்டான சக்கரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரிவர இயங்கவில்லை, சரியான முறையில் ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கல்வியின் மீது உங்களுக்கு அந்த ஆர்வம் கம்மியாக இருக்கும். படிப்பின் மீது உங்களுக்கு ஆர்வம் மிகவும் கம்மியாக இருக்கும். படித்தாலும் உங்களுக்கு உடனே மனதில் புரிய வராது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா காம எண்ணங்கள், லஸ்ட், இந்த காம உணர்வுகளானது உங்களுக்கு அதிகமாக வரும். ஏனென்றால் அது சரியான முறையில் அந்த சக்கரமானது சரியான முறையில் உங்களுக்கு வேலை செய்யவில்லை அப்படின்னா உங்களுக்கு காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். 24 மணி நேரம் அதனுடைய எண்ணங்கள் தான் வந்து கொண்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த சக்கரமானது சரிவர நன்றாக இயங்கி கொண்டிருந்தது, நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட்டிவ் மைண்டு அதிகமாக இருக்கும். நல்ல க்ரியேட்டிவான ஒர்க் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டாக பண்ணுவீங்க, நல்லபடியாக பண்ணுவீங்க. காம எண்ணங்கள் என்ன ஆகும், நல்ல அது மடை மாற்றப்பட்டு க்ரியேட்டிவாக நல்ல திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. நல்ல ஓவியம் வரைதல், இந்த சிற்பங்கள்லாம் செதுக்கிறாங்க, அது மாதிரி ஒரு க்ரியேட்டிவான ஒர்க்கெலாம் நல்ல உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும், செய்வதற்கும் மிகவும் எளிமையாகவும் இருக்கும். நல்ல கலைநயமிக்க நல்ல இந்த பாடல், டான்ஸு, ஓவியம், அது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். நல்ல ஒரு சிந்தனை திறன் இருக்கும். ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகள் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த சுவாதிஷ்டான சக்கரம் பார்த்தீங்கன்னா நீர் தத்துவத்தை குறிக்கின்றது. மூலாதாரம் எப்படி நில தத்துவத்தை குறிக்கின்றதோ அதே போல் பார்த்தீங்கன்னா இது நீரை சார்ந்தது. இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, மஞ்சள், இது போன்ற நிறங்களை சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 6 இதழ் கொண்ட ஒரு தாமரையை குறிக்கிறாங்க. இதற்கு ஒரு சிம்பாலிக்காக ஒரு 6 இதழ் கொண்ட தாமரையாக சொல்கிறாங்க சுவாதிஷ்டான சக்கரத்தை. இது நம்முடைய மூலாதாரத்தில் சற்று மேலே, அதாவது நம்மளது பிறப்புறுப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமான ஒரு நரம்பு முடிச்சுகள் தான் இந்த சுவாதிஷ்டான சக்கரம்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இதில் நமக்கு சரியாக ஆக்டிவேட் இல்லைன்னா இதுக்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வம் என்ற ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக அந்த வம் என்ற அந்த அதிர்வானது அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. வம் வம் அப்படி சொல்லும்போது அந்த சுவாதிஷ்டான சக்கரம் ஆக்டிவேட் பண்ணுறக்கூடிய ஒரு நல்ல வழிகள். எப்படி மூலாதார சக்கரம் பார்த்தீங்கன்னா சரியாக இயங்கவில்லைன்னா ஒரு மந்தமான தன்மை வருதோ, அதே போல் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் சரியாக இயங்கவில்லை, சரியாக ஒரு முறையில் ஒரு ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த காம எண்ணங்கள், இது போன்ற விஷயங்கள் அதிகமாக வரும். இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு ஓசை ஒன்று சொல்கிறாங்க. மூலாதார சக்கரத்துக்கு இந்த ஓசை மூலமாக மூலாதார சக்கரத்தை எழுப்பணும்னா அதற்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் சவுண்டு வைப்பாங்க. ட்ரம் சவுண்ட், டம் டம், இந்த ட்ரம் சவுண்டு மூலமாக அந்த மூலாதார சக்கரத்தை தட்டி எழுப்பலான்னு சொல்கிறாங்க ஓசையின் மூலமாக. அதே போல் இந்த இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த காற்றின் ஓசை, அதாவது இந்த புல்லாங்குழல் கிடையாது, அந்த ட்ரம்ப்ளின் இருக்குல்ல, இந்த பெரிய ஒரு ட்ரம்பெட் இருக்குல்ல, அதனுடைய ஓசை, மிகப்பெரிய ஓசை, அது ஊதுவதன் மூலமாக, அந்த ஓசையின் மூலமாக இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை நம்ம விழித்ததை நல்லா ஒரு ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய ஒரு குணாதிசயங்கள். இந்த சக்கரங்கள் ஆக்டிவேட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்தெந்த சிறப்புகள்லாம் இருக்கும், ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரி உணர்வுகள், எந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த சக்கரமான மணிப்பூர சக்கரத்தை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.